ஆர்வத்துடன் எப்பவும் புது விஷயங்களை கத்துக்க நினைக்கிற உங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான ஆழமான அலசல் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஆமா, இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் பத்தி பேச போறோம். ஆமா. சரி, ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்களேன். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது தலையணையில முடி, குளிக்கும் போது கையில முடி, சீப்பு முழுசு முடி. இந்த பிரச்சனை உங்கள பலருக்கும் பரிச்சயமான ஒண்ணா இருக்கலாம். கண்டிப்பா, இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இப்படி முடி உதிர்வு பிரச்சனைன்னு வந்த உடனே நீங்க உடனே என்ன செய்வீங்க? ஒரு புது ஷாம்பூ, விலை உயர்ந்த எண்ணெய், இல்லனா இணையத்துல யாரோ சொன்ன ஏதோ ஒரு புது ஹேர் சீரம்னு தேடி ஓடுறீங்களா? நிறைய பேர் இதைத்தான் பண்றாங்க. வெளியில ஏதாவது பூசி சரி பண்ணிரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான உண்மை ஒளிஞ்சிருக்கு. பிரச்சனை உங்க தலையில இல்ல, அது உங்க வயிற்றினுள்ள தொடங்குது. இது உண்மையிலேயே பலருக்கும் நம்ப முடியாத ஒரு தகவலா தான் இருக்கும். அதாவது வெளிப்புற பிரச்சனையா நம்ம தலையில நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள, குறிப்பா நம்ம குடல்ல ஒரு முக்கிய காரணம் இருக்குங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோம். கரெக்ட். இன்றைய நம்ம ஆழமான விவாதத்துக்கு அடிப்படையா அமைகிறது டாக்டர் சுனில் மிஸ்ரா எழுதிய ஹெல்தி கட் ஹெல்தி ஹேர், டீகோடிங் கட் பிரெயின் ஹேர் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். ஆமா, நம்ம உடம்போட உள்ளுறுப்புகளுக்கும் நம்ம தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் உள்ள அந்த ரகசிய தொடர்பை இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுது. நீங்க புத்தகத்தை படிச்சப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோணின முதல் விஷயம் இதுதான். நாம இத்தனை நாளா வீட்டின் சுவத்துல இருக்கிற விரிசலுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனா உண்மையிலேயே அடித்தளமே ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப சரியான ஒப்பீடு. எக்ஸாக்ட்லி. குடல், அதாவது இங்கிலீஷ்ல கட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மூளை மற்றும் தலைமுடி ஆகிய மூணுக்கும் இடையே உள்ள அந்த மறைமுகமான தொடர்பை எப்படி இந்த புத்தகம் விளக்குது, முடி உதிர்வை நிறுத்த நாம உள்ளிருந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம உரையாடலோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா. இத நாம கட் மைக்ரோபயோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்தே தொடங்குவோம். அத பத்தி தான் நான் கேட்க வந்தேன். குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கும் என் தலையில உள்ள முடிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். நம்ம குடல் அப்படிங்கிறது வெறும் உணவை செரிக்கிற ஒரு குழாய் மட்டும் கிடையாது. பின்ன அது வேலை என்ன செய்யும்? அத ஒரு பெரிய சுறுசுறுப்பான நகரம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த நகரத்துல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் வாழுது. இதத்தான் கட் மைக்ரோபயோம்னு அறிவியல் மொழியில சொல்றாங்க. ஓ, அப்போ ஒரு தனி உலகமாவே நம்ம வயித்துக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த நுண்ணுயிரிகள் தான் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்மோன் உற்பத்தி, ஏன் நம்ம மனநிலை என பல விஷயங்களை ஒரு கட்டுப்பாட்டு அறை மாதிரி செயல்பட்டு நிர்வகிக்குது. அப்போ முடி வளர்ச்சிக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கா? உறுதியா இருக்கு. முடி வளர தேவையான ஊட்டச்சத்துக்களை பிரித்தெடுத்து ரத்தத்துல கலக்க செய்யறதும் இந்த நுண்ணுயிர்களோட வேலைதான். அப்படி என்றால் அந்த குடல் நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படும் போது அந்த நகரத்தோட ஒட்டுமொத்த இயக்கமும் முடங்கிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். புத்தகத்துல இத பத்தி ஒரு சுவாரஸ்யமான சங்கிலி தொடர் விளைவு சொல்லியிருக்காங்க. அதாவது குடலோட சமநிலை கெடும்போது செரிமானம் பாதிக்கப்படுது, அதன் பிறகு ஹார்மோன்களின் சமநிலை மாறுது, இறுதியா உடல்ல அழற்சி அல்லது இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற வார்த்தைய நாம அடிக்கடி மருத்துவ கட்டுரைகள்ல பாக்குறோம். அது முடி உதிர்வுக்கு எப்படி ஒரு முக்கிய காரணமா மாறுது? மிக சரியான கேள்வி. இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத உடம்போட ஒரு பாதுகாப்பு முறைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு கிருமி உள்ள வந்துருச்சு அல்லது உடல்ல ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு போரை தொடங்குது. ஓகே, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. கரெக்ட். ஆனா குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது இந்த போர் எல்லை மீறிடுது. அது என்ன செய்யுதுன்னா சொந்த ஊரையே, அதாவது நம்ம உடம்போட ஆரோக்கியமான செல்களையே ஒரு அந்நிய பொருளா நினைச்சு தாக்க தொடங்கிடுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையாச்சே. ஆமா, இந்த அதிகப்படியான அழற்சி நேரா முடியோட வேர்களுக்கு போய், அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸ் மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வேர்களை சுற்றியுள்ள ரத்த ஓட்டத்தை தடுத்து வேர்களை ரொம்ப பலவீனமாக்கிடுது. வேர் பலவீனமானா மரம் சாயிற மாதிரி தான் முடி உதிர்றதும் தவிர்க்க முடியாததாகி விடுது. கரெக்ட். இதை கேட்கும்போதுதான் நாம ஏன் வெளிப்புற பூச்சிகளை நம்பி பயனில்லைங்கிறது தெளிவா புரியுது. சரி, அடுத்ததா இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான தலைப்பான கட் பிரெயின் ஹேர் ஆக்சிஸ் பகுதிக்கு வருவோம். இத நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறவுகோல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். முதல்ல குடலோட பங்கு எடுத்துப்போம். நாம எவ்வளவுதான் விலை உயர்ந்த பாதாம், பிஸ்தா அல்லது கீரை வகைகளை சாப்பிட்டாலும்
குடல் சரியா இல்லைனா அந்த சத்துக்கள் முடிக்கு போய் சேராதுன்னு டாக்டர் சுனில் மிஸ்ரா எழுதியிருக்காரு. ஆமாம். இது ஒரு ஓட்டையான வாளிக்கு, அதாவது லீக்கி பக்கெட் கூட ஒப்பிட்டு இருந்தார் அல்லவா? ஆமா, அது மிக சிறந்த ஒரு ஒப்பீடு. உங்க குடல் ஒரு ஓட்டையான வாளியை போல இருந்தா நீங்க எவ்வளவுதான் உயர்தரமான சத்துக்களை உள்ள போட்டாலும் அது தங்காது. அப்போ அந்த சத்துக்கள் எல்லாம் வீணாதான் போகுமா? ஆமா, முடி வளர இரும்புச்சத்து, துத்தநாகம், பயோட்டின் மற்றும் வைட்டமின் பி ஆகியவை மிக மிக அவசியம். இரும்புச்சத்து தான் முடியோட வேர்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகுது. துத்தநாகம் முடியோட செல்களை புதுப்பிக்க உதவுது. அப்போ குடல் சரியில்லாம போனா என்ன ஆகும்? உங்க குடல் வீக்கமடைந்தோ அல்லது கெட்ட பாக்டீரியாக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டோ இருந்தா உணவில் உள்ள இந்த சத்துக்களை சுவரில உறிஞ்சுற மாதிரி அதால உறிஞ்ச முடியாது. அப்படி உறிஞ்சினாலும் அது ரத்தத்துல கலக்காது. இதன் விளைவா ரத்த பரிசோதனையில உங்களுக்கு சத்துக்கள் குறைவா இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடிப்பாங்க. உண்மைதான். இது நம்மில் பலரும் செய்யும் ஒரு தவறுதான். முடி கொட்டுதுன்னு சொன்ன உடனே நாமவே கடையில போய் பயோட்டின் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுறோம். ஆனா அதை செரிச்சு உறிஞ்சும் நிலையில குடல் இருக்கான்னு நாம யோசிக்கிறதே இல்ல. சரி, இதுல மூளையோட பங்கு என்ன? புத்தகத்துல என்ன கவர்ந்த ஒரு புள்ளி விவரம் இருக்கு. செரட்டோனின் பத்தி சொல்றீங்களா? ஆமா, நம்ம உடம்புல உள்ள செரட்டோனின் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோன்ல சுமார் 90% மூளையில இல்ல, நம்ம குடல்ல தான் உற்பத்தி ஆகுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. மூளைக்கும் குடலுக்கும் இடையே உள்ள அந்த வேகஸ் நரம்பு இணைப்பு பத்தி படிக்கும்போது கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மனித உடலோட ஒரு அற்புதமான வடிவமைப்புன்னு சொல்லலாம். மூளைக்கும் குடலுக்கும் இடையே மிக வலிமையான இருவழியில தகவல் பரிமாறும் ஒரு தொடர்பு இருக்கு. அதத்தான் கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்றோம். ஓ, இது ஒரு டூ-வே கம்யூனிகேஷன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய நெடுஞ்சாலை மாதிரி மூளையையும் குடலையும் இணைக்குது. நீங்க மன அழுத்தம், பதற்றம், டென்ஷனுக்கு ஆளாகும்போது அந்த உணர்வுகள் மூளையில மட்டும் தங்கி விடுறதில்ல. அது நேரா குடலுக்கு போகுதா? ஆமா, மூளை உடனே குடலுக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்புது. நாம ஒரு ஆபத்துல இருக்கோம், செரிமானத்தை நிறுத்து அப்படின்னு கட்டளையிடுது. ஒரு நிமிஷம், இத கேக்குற நேயர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? எனக்கு ஆபீஸ்ல அதிக பிரஷர் இருந்தா அல்லது ஏதோ ஒரு கவலையில இருந்தா முடி அதிகமா கொட்டுதுன்னு நீங்க பலமுறை நினைச்சிருக்கலாம். அதற்கான அறிவியல் காரணம் இதுதான். நாம கவலையா இருக்கும்போது செரிமானம் கெட்டு போகுது, சத்துக்கள் உறிஞ்சப்படுவது தடைப்படுது. இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்க உடம்பு கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிக அளவுல உற்பத்தி செய்யுது. இந்த கார்டிசோல் தான் வில்லனா? ஆமா, இந்த கார்டிசோல் நேரடியாக முடியோட வளர்ச்சி சுழற்சியை பாதிக்குது. பொதுவா முடி அனாஜன் எனப்படும் வளரும் கட்டத்துல இருக்கும். ஓகே. ஆனா அதிகப்படியான கார்டிசோல் முடிய வலுக்கட்டாயமா டெலோஜன் எனப்படும் உதிரும் கட்டத்துக்கு தள்ளிவிடுது. அதனாலதான் மன உளைச்சலுக்கு பிறகு கொத்து கொத்தா முடி கொட்டுது போல. எக்ஸாக்ட்லி. ஆக உங்க மூளை அமைதியா இல்லைன்னா குடல் அமைதியா இருக்காது. குடல் அமைதியா இல்லைன்னா தலைமுடி தலையில இருக்காது. இது எவ்வளவு ஆழமான ஒரு தொடர்பு பாருங்க. நாம இதுவரை அறிவியல் பின்னணிய பார்த்தோம். ஆனா அன்றாட நாம செய்யற சாதாரண விஷயங்கள் எப்படி இந்த பிரச்சனைய தூண்டுதுன்னு புத்தகத்துல படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஆமா, சில விஷயங்கள் நம்ம கண் முன்னாடியே நடந்தாலும் நம்ம கவனிக்கிறது இல்ல. முடி உதிர்விற்கான 4 முக்கிய மறைமுக காரணங்களை டாக்டர் மிஸ்ரா பட்டியலிட்டிருக்காரு. அதுல முதலாவது நம்ம உணவு பழக்கம், குறிப்பா ப்ராசஸ்டு ஃபுட். நாம பிஸியா இருக்கோன்னு பேக் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது எப்படி ஒரு மிகப்பெரிய தவறா மாறுது. இன்றைய வேகமான உலகத்துல உணவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாம பாதுகாப்பதற்காக அதுல பல ரசாயனங்கள், பிரிசர்வேட்டிவ்கள் மற்றும் எமெல்சிஃபையர்கள் சேர்க்கப்படுது. இந்த எமெல்சிஃபையர்கள் என்ன செய்யுது? இதுங்க என்ன செய்யுதுன்னா, குடலோட உட்புறத்துல உள்ள அந்த மென்மையான சளிப்படலத்தை, அதாவது மியூக்கோசல் லைனிங்க கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு விடுது. ஐயோ. ஆமா, இது குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரு பூகம்பம் வர்ற மாதிரி. அந்த பாதுகாப்பு படலம் உடைந்தவுடன் கெட்ட பாக்டீரியாக்கள் குடலுக்குள் ஊடுருவி நாம முன்பு பேசின அந்த வீக்கத்தை உருவாக்குது. இது நேரடியாக முடியோட வேர்களை சென்று தாக்குது இல்லையா? கண்டிப்பா. இதுதான் முதல் காரணம். அடுத்ததா, உணவில் அதிக சர்க்கரை சேர்ப்பது. சர்க்கரைக்கும் முடிக்கும் என்ன சம்பந்தம்னு பலரும் ஆச்சரியப்படலாம். ஆனா புத்தகத்துல கிளைகேஷன் அப்படிங்கிற ஒரு செயல்முறைய பத்தி விளக்கியிருக்கிறாங்க. ஆமா, கிளைகேஷன் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உடல்ல சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது அது புரதங்களோடு சேர்ந்து முடிய எப்படி பாதிக்குது? சர்க்கரை அப்படிங்கிறது குடல்ல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு. நீங்க அதிக இனிப்புகளை சாப்பிடும்போது அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் மிக வேகமா பல்கி பெருகுது. அப்போ அந்த கிளைகேஷன் என்ன பண்ணும்?
நீங்க குறிப்பிட்ட அந்த கிளைகேஷன் செயல்முறை மிக ஆபத்தானது. ரத்தத்துல உள்ள அதிகப்படியான சர்க்கரை கொலாஜன் மற்றும் கெரட்டின் போன்ற புரதங்களுடன் ஒட்டிக்குது. நம்ம முடி முழுவதுமே கெரட்டின் என்ற புரதத்தால் தான் ஆனது. அப்போ சர்க்கரை அந்த புரதத்தை சிதைக்கும்போது முடி வறண்டு எளிதில் உடையக்கூடியதா மாறிடுது. கரெக்ட். கூடவே அதிக சர்க்கரை உடல்ல இன்சுலின் அளவை ஏற்றி ஹார்மோன் சமநிலையை குலைச்சு முடி உதிர்வை இரட்டிப்பாக்குது. மூன்றாவது மறைமுக காரணம் நாம ஏற்கனவே விரிவா பேசின மன அழுத்தம். ஆனா இதுல தற்காலிக மன அழுத்தம், நாள்பட்ட மன அழுத்தம்னு 2 இருக்குல்ல? ஆமா, அக்யூட் ஸ்ட்ரெஸ், கிரானிக் ஸ்ட்ரெஸ்னு 2 இருக்கு. நாம தினமும் போக்குவரத்து நெரிசல சிக்குவது முதல் அலுவலக பிரச்சனைகள் வரை ஒரு தொடர்ச்சியான அழுத்தத்துல இருக்கும். இது குடல் மூளை தொடர்பை எப்படி நிரந்தரமா துண்டிக்குது? தற்காலிக மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு சிறு நாய் துரத்தும் போது நாம பயந்து ஓடுற மாதிரி. அது சில நிமிடங்கள்ல முடிந்துவிடும். உடல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடும். அப்போ நாள்பட்ட மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் அப்படிங்கிறது தினமும் காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை ஒரு விதமான பதற்றத்திலேயே இருக்கிறது. இது உங்க குடலுக்கு தொடர்ந்து தவறான சிக்னல்களை அனுப்பிக்கொண்டே இருக்கும். இதனால நல்ல பாக்டீரியாக்கள் செத்து குடல் முழுவதுமா செயலிழக்க தொடங்குமா? கண்டிப்பா. அதனாலதான் மன நிம்மதி இல்லாதவங்களுக்கு முடி மிக வேகமா நரைப்பதும் உதிர்வதும் நடக்குது. 4வது மற்றும் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய மறைமுக காரணம் மருந்துகள். குறிப்பா ஆன்டிபயோட்டிக்ஸ் எனப்படும் நுண்ணுயிர் கொல்லிகள். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. புத்தகத்துல ஒரு ஒப்பீடு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தாலோ லேசான காய்ச்சல்னாலோ உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையே நாமே கடையில வாங்கி போடுறோம். இது குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை ஒரு புல்டோசர் வச்சு அழிப்பது போலன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இது எவ்ளோ பெரிய தவறு! பாக்டீரியாக்களை அழிக்க கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனா அவை எது கெட்ட பாக்டீரியா, எது நம்ம குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியான்னு பிரிச்சு பார்க்க தெரியாதவை. ஓ, அது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடுமா? ஆமா, ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை நீங்க எடுக்கும்போது அது உங்க குடல்ல உள்ள நுண்ணுயிரி நகரத்தின் மீது ஒரு அணுகுண்ட வீசுற மாதிரி செயல்படுது. நோயை உருவாக்கும் கிருமிகள் அழியும். அதே வேளையில் உங்க செரிமானத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் காரணமான கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களும் அழிந்து விடுது. இந்த சமநிலை மீண்டும் சீரடைய பல மாதங்கள் கூட ஆகலாம். அதுக்குள்ள முடி கொட்டி தீர்ந்துடும். அதனாலதான் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் சாதாரணமா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுக்கக்கூடாதுன்னு இந்த புத்தகம் கடுமையா எச்சரிக்குது. ஆஹா, நம்ம தினமும் சாப்பிடும் உணவு, அருந்தும் இனிப்புகள், நம்ம படும் டென்ஷன் மற்றும் நாம அலட்சியமா எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள், இந்த 4 விஷயங்கள் தான் முடி உதிர்வுக்கு பின்னணியில இருக்கும் மிகப்பெரிய வில்லன்கள் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. சரி, பிரச்சனைய கண்டுபிடிச்சிட்டோம். சுவத்துல உள்ள விரிசலை விட்டுவிட்டு அடித்தளத்தை எப்படி சரி செய்வது? ஹெல்தி கட் ஈக்குவல்ஸ் ஹெல்தி ஹேர். அதாவது ஆரோக்கியமான குடல் என்பது ஆரோக்கியமான முடிக்கு சமம் அப்படிங்கிற மிக முக்கியமான சூத்திரத்தை இந்த புத்தகம் முன்வைக்குது. இதுதான் இந்த புத்தகத்தோட கோர் மெசேஜ். இந்த உள்ளிருந்து தொடங்கும் தீர்வுகளை நாம இப்போ அலசுவோம். புத்தகத்துல கூறப்பட்டுள்ள அந்த தீர்வுகள் என்னென்ன? இந்த தீர்வுகள்ல முதலாவது மற்றும் மிகவும் அடிப்படையானது குடலுக்கு உகந்த உணவு. அதாவது கட் ஃப்ரெண்ட்லி டயட். உணவு பழக்கத்தை மாத்தணும்னு சொல்றீங்களா? ஆமா, உங்க குடல்ல அந்த நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்க நீங்க சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். இதுல ப்ரீபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ்னு 2 விஷயங்கள் இருக்கு. ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன? ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நேரடியாக நல்ல பாக்டீரியாக்களை குடலுக்குள் அனுப்புவது. நம்ம பாரம்பரிய உணவுகளான புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள், தயிர், மோர், பழைய சாதம் போன்றவற்றில இவை இயற்கையாகவே நிறைந்திருக்கு. அப்போ ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன செய்யும்? ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த பாக்டீரியாக்களுக்கு தேவையான உணவை கொடுப்பது. அதாவது அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள், காய்கறிகள், முழு தானியங்கள் போன்றவை. இவை குடலுக்கு தேவையான மிக சிறந்த சூழலை உருவாக்கி கொடுக்குது. அருமை. உணவு பழக்கத்தை மாற்றுவது ஒரு நல்ல தொடக்கம். உணவு, மன அழுத்தம் பத்தி பேசிட்டோம். ஆனா நாம தினமும் செய்யும் மிக சாதாரண ஒரு தவறு எப்படி முடி உதிர்வை ஏற்படுத்துதுன்னு படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. தண்ணீர் குடிக்கிறத பத்தி சொல்றீங்களா? ஆமா, தண்ணீர் குடிப்பது, அதாவது நீரேற்றம் அப்படிங்கிறது 3வது தீர்வா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல டங்கி குடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். செரிமானத்திற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் முடி வளர்ச்சிக்கும் இவ்ளோ பெரிய தொடர்பு இருக்கா? நிச்சயமா. நாம முன்னரே குடலோட உட்புறத்துல உள்ள சளி படலம் பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, மியூகோசல் லைனிங். அந்த படலம் ஆரோக்கியமா இருக்க தண்ணீர் மிக மிக அவசியம். உங்க உடலுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கலன்னா குடல் வறண்டு போகும், மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் என்னாகும்? மலச்சிக்கல் ஏற்பட்டால் உடல்ல இருந்து வெளியேற வேண்டிய நச்சுக்கள் மீண்டும் ரத்தத்திலே கலக்க தொடங்கும். இந்த நச்சுக்கள் நேரா முடியோட வேர்களை பாதிக்கும். இது பலரும் கவனிக்க தவறும் ஒரு விஷயம்தான். அதனால தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது குடலை சுத்தமா வச்சுக்க உதவும் ஒரு மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழிமுறை.
தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிற பழக்கத்தை நாம மாத்திக்கணும். சரி, புத்தகத்துல கூறப்பட்டுள்ள மற்றொரு முக்கியமான தீர்வு மன அழுத்த கட்டுப்பாடு. ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். மூளைக்கும் குடலுக்கும் உள்ள அந்த வேகஸ் நரம்பு தொடர்பை சீராக்க இது மிகவும் அவசியம். மெடிடேஷன் எனப்படும் தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது அது எப்படி குடலை குணப்படுத்துது? நீங்க ஆழமா மூச்சு பயிற்சி செய்யும்போதோ அல்லது தியானம் செய்யும்போது உங்க மூளைக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னல் போகுது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சிடுமா? ஆமா, உடனே மூளை அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோலோட உற்பத்தியை நிறுத்திட்டு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எனப்படும் உடலை ஆசுவாசப்படுத்தும் அமைப்பை செயல்படுத்துது. மூளை அமைதி அடையும் போது குடலும் அமைதியாகி நாம சாப்பிட்ட உணவை சரியா செரிக்கத் தொடங்குது. எக்ஸாக்ட்லி. சத்துக்கள் உறிஞ்சப்படுவது சேராகுது. இது நேரடியாகவே முடி உதிர்வதை தடுத்து புதிய முடி வளர்வதற்கான சூழலை உருவாக்குது. இறுதியா 4வது தீர்வு நல்ல தூக்கம். நாம எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தூக்கத்தை மட்டும் எப்போதுமே ஒரு காம்ப்ரமைஸ் செஞ்சுடுறோம். தூக்கம் தான் நம்ம உடம்போட ரிப்பேர் மெக்கானிசம். இரவில் நீண்ட நேரம் முழிச்சிருந்து மொபைல் பாப்பது, நெட்ஃபிளிக்ஸ் பாப்பதுன்னு நம்ம தூக்கச் சுழற்சியே நாமே கெடுத்துக்கிறோம். தூக்கத்திற்கும் குடல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் என்ன தொடர்பு? தூக்கத்தோட முக்கியத்துவத்தை நாம எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நாம தூங்கும்போது மட்டும்தான் உடல் தன்னைத்தானே பழுது பார்க்கும் வேலையை செய்யுது. அதாவது செல்லுலார் ரிப்பேர். அப்போ தூக்கம் கெட்டா இந்த ரிப்பேர் நடக்காதா? ஆமா, உங்க தூக்க சுழற்சி சரியா இருந்தா மட்டுமே உடல்ல உள்ள மெலட்டோனின் போன்ற ஹார்மோன்கள் சரியா சுரக்கும். குடல்ல உள்ள நுண்ணுயிரிகளுக்கும் ஒரு கடிகாரம் இருக்கு. நீங்க சரியான நேரத்துல தூங்காவிட்டா அந்த நுண்ணுயிரிகளோட சமநிலையும் குலைஞ்சிடும். ஆக முடி உதிர்வை முழுமையா சரி செய்யணும்னா இந்த கட் ஹெல்த், மென்டல் ஹெல்த் மற்றும் நியூட்ரிஷன் ஆகிய மூன்றும் சரியா இருக்கணும். 100க்கு 100 உண்மை. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உடல் அப்படிங்கிறது தனித்தனி பாகங்களாக இயங்கும் இயந்திரம் கிடையாது. அது ஒரு முழுமையான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு பெரிய ஈகோசிஸ்டம் போன்றது. ஆமா, எல்லாமே கனெக்டட் தான். வயிற்றுக்குள் நடக்கும் ஒரு கலவரம் தலையில் முடி உதிர்வா வெடிக்குது அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட ஆழமான கருத்தை நாம அனைவரும் உணர்ந்து கொள்ளணும். முடி உதிர்வுக்கு வெளிப்புற தீர்வுகளை மட்டுமே தேடி ஓடுவதை விட்டுவிட்டு முதல்ல உங்க குடல் ஆரோக்கியம், நீங்க சாப்பிடும் உணவு மற்றும் உங்க மன அழுத்தத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பாடத்தை இது நமக்கு தெளிவா கத்துக் கொடுக்குது. உண்மைதான். நாம இங்கே பல தீர்வுகளைப் பற்றியும் அறிவியல் காரணங்களைப் பற்றியும் விரிவா பேசினோம். ஆனா இவை அனைத்தும் மருத்துவர் சுனில் மிஸ்ராவின் புத்தகத்துல உள்ள அறிவியல் தகவல்கள்தான் என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். கண்டிப்பா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான். ஆமா, இதை எந்த வகையிலும் நேரடியான மருத்துவ ஆலோசனையா நீங்க எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு தீவிரமான முடி உதிர்வோ அல்லது செரிமான பிரச்சனைகளோ இருந்தா இணையத்துல தேடுவதை விட அல்லது நாமாகவே சுய மருத்துவம் பார்ப்பதை விட ஒரு தகுதியான மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவதை எப்போதுமே சிறந்தது. மிக முக்கியமான ஒரு நினைவூட்டல் அது. சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த புத்தகம் கொடுத்த தகவல்களை தாண்டி இப்போ உங்களுக்கான ஒரு புதிய சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இதை நிறைவு செய்ய நினைக்கிறேன். சொல்லுங்க. போது அது உங்க தலையில முடி உதிர்வா வெளிப்படுதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க தோல்ல வரும் திடீர் பருக்களோ அல்லது உங்க நகங்கள்ல ஏற்படும் வெடிப்புகளோ உங்களின் உள் உறுப்புகளோட நிலைய பற்றி உங்களுக்கு வேற என்ன ரகசிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கோம்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. நம்ம உடல் எப்போதுமே நம்மிடம் ஏதாவது ஒரு மொழியில பேசிக்கொண்டுதான் இருக்கு. உங்க உடல் உங்களிடம் பேசும் அந்த மொழியை நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வியோட இன்றைய ஆழமான அலசலை நிறைவு செய்வோம். தொடர்ந்து பல புதிய விஷயங்களை ஆழமாக கற்றுக்கொள்வோம்.